கதிரப்பன் வரட்டும், அரவிந்த் வரட்டும், நீ சொன்னது உண்மையா அவங்க சொன்னது உண்மையான அவங்க கிட்ட நான் கேட்பேன். அதை நான் கேட்பேன். கேட்டுக்கோங்க, யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. கேட்கதான் போறேன், அவங்க கிட்ட கேட்பேன். ஐயோ, எதை கேக்குறத பத்தி தான் பேசுற? இவங்க அம்மாவுடைய உடம்பு சரியாயிடுச்சான்னு இவகிட்ட கேட்டேன், இவ தெரியாதுன்றா. அதுக்காகவா இப்படி கத்தி பேசுற? நான் பயந்தே போயிட்டேன். டேய், பொம்பளை பசங்க கிட்ட பேசும்போது மென்மையா பேசணும்டா. அது எங்க முன்ன பின்ன பேசியிருந்தா தானே. கங்கா, நீ வருத்தப்படாத. ஏமா ஒரு மாதிரியா இருக்க? அது அவ அம்மாவை நினைச்சு அவ வீட்டுக்கு போகணும்னு சொல்றா. அதுக்கு என்ன, நீ போய் பார்த்துட்டு வாமா. நானும் அதே தான் சொன்னேன். ஒன்னும் அவசரம் இல்ல, உங்க அம்மாவுடைய உடம்பு சரியானதுக்கு அப்புறம் இங்க வந்தா போதும். அது எதுக்குடா? தூரம் ஒண்ணும் இல்லையே, எப்ப வேணாலும் அடிக்கடி போயிட்டு வர்ற தூரம் தானே இருக்கு. உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுமா. அங்கதான் தங்கச்சிங்க இருக்காங்கல்ல, வேணும்னா ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வாங்க. 2-3 நாள் போதும், அதுக்குள்ள விவரம் தெரிஞ்சிரும்ல. என்னடா விவரம்? அம்மாவோட உடம்பு சரியாயிடுச்சா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணுமான்னு தெரிஞ்சிரும்ல. அது சரி, அப்ப நீ கிளம்புமா. மசா பிடிச்சு நிக்காம போய் குளிச்சிட்டு வாடா. சின்ன பிள்ளைன்னு நினைப்பு. இன்னமும் நீ இங்க இருந்தா சரிப்படாது. முதல்ல இந்த இடத்த விட்டு போ. ட்ரெஸ்ஸை பேக் பண்ணு. போதும், இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். என் கையால நான் எத்தனை காண